சொல்லுங்க தினகரன் சார். சார் அதாவது நேத்து ஒரு மேடம் வந்திருந்தாங்களா சார், சரோஜா அப்படின்னு. ஆமா சார். அவங்க சொன்னாங்க 2.5 மாசம் ஒரு யார்கிட்டயோ படிச்சதா சொன்னாங்க. ஆனா பிரைசிங்ல அந்த சிஐஎஃப் வந்து கேட்டிருந்தாங்க போல அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு. ஆனா அது தெரியாம அதை மிஸ் பண்ணிருக்காங்க. அதை ஆக்சுவலி சொல்லி கொடுக்கலங்க. இப்ப கிட்டத்தட்ட 2.5 மாசம் என்ன நடத்துனாங்கன்னு தெரியல சார். எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இப்ப இந்த 1 டே ப்ரோக்ராம், 3 டேஸ் ப்ரோக்ராம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணதுல இருந்து சொல்றேன். இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? இப்ப நம்ம பிரைசிங்கே பாத்தீங்கன்னா ஒரு 8 டேஸ் 10 டேஸ் ஆயிடுச்சு சார். நமக்கு பிரைசிங் மட்டுமே அது ரொம்ப மெயினான கிளாஸ். அது அப்படியே நம்ம ஒவ்வொரு டாபிக்குமே அப்படிதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்துமே நம்ம கிட்டத்தட்ட இன்னும் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரல. ஆனா எந்த தைரியத்துல வந்து 1 டே ப்ரோக்ராம ஒரு நாள்லயே எக்ஸ்போர்ட்டர் ஆயிரலாம், ஒரு வாரத்துல ஆயிரலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல சார். நேத்து பாவம் அந்த மேடம் சொல்லும் பொழுது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துமே அவங்களால அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. காரணம் வந்து சரியான சென்டர் அவங்க செலக்ட் பண்றது இல்லை சார். பெரும்பாலும் வந்து ஒரு 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 குறள் ஒண்ணு இருக்கு சார். அதாவது தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு ஒரு அருமையான குறள் இருக்கு சார். தேரான் தெளிவும், தேரான் தெளிவும்னா கெட்டவர்களை நம்புவதும், தெளிந்தான்கண் ஐயுறவும் நல்லவர்களை சந்தேகப்படுவதும் தீரா இடும்பை தரும், அவனுக்கு வந்து தீராத துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாரு சார். அதனால நல்லா அனலைஸ் பண்ணி யார் நல்லவர்கள் அவங்கள நம்பணும் சார். சரியில்லை அப்படின்னா அவங்கள நம்ம நம்பவே கூடாது. அது அவங்க நேத்து வந்து அவங்க ஜாயின் பண்ணி பேசும்பொழுது எனக்கு அதுதான் சார் வருது. அது மட்டும் இல்லாம நிறைய நீங்க அது சம்பந்தமாவே ஒரு 3-4 நாள் நம்ம கிளாஸ் பண்ணோம் லைவாவே, என்னென்னலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்க ஒவ்வொரு தடவையுமே சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இந்த அவேர்னஸ் இன்னும் போய் மக்கள்கிட்ட நிறைய பெரிய லெவல்ல ரீச் ஆகணும் சார். எனக்கு தெரிந்த அளவு சார், தமிழ்நாட்டுல நம்பர் 1 எக்ஸ்போர்ட்ல சென்டர் அப்படின்னா நம்ம சென்டர் தான் சார். எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் மட்டும்தான் சார். வேற எதையுமே நான் நிறைய யூடியூப்ல பாத்துருக்கேன் சார். இந்த அளவுக்கு தெளிவா யாருனாலையுமே சொல்லி கொடுக்க முடியாது சார். என்ன காரணம்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே நடத்துறவங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க வந்து பிராக்டிக்கலாவும் சொல்லி கொடுக்குறீங்க. எவ்வளவு இப்ப நிறைய எத்தனை ப்ரூஃப் காமிச்சிருக்கீங்க நீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாகுது சார். ரொம்ப அருமையான ஒரு எப்படி சொல்றதுன்னா, நான் ரொம்ப டிலேவா சேர்ந்திருக்கணும்னு யோசிக்கிறேன். முன்னாடியே சேர்ந்திருந்தா எக்ஸ்போர்ட்ல நல்லா வந்திருக்கலாமே, இன்னும் முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் சார். அதாவது இந்த ஃபைனல் அந்த கிளாஸஸ்லாம் நான் பார்த்துட்டு வரேன். பிரைசிங்ல இருந்து அப்படியே பாக்குறேன். ரொம்ப அருமையான கிளாஸ். நான் எப்படி சொல்றதுன்னா சார், ஒரு 10:30 11 o'clock மேக்ஸிமம் தூங்கிடுவேன் சார். இப்ப இன்னைக்கு 1 மணி வரை உட்கார்ந்துருக்கேன் நான் உண்மையிலே. ஆனா எனக்கு இப்ப தூக்கம் இல்லை. சொல்ல போனா ரொம்ப பிரிஸ்கா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காரணம் வந்து அந்த நீங்க நடத்தக்கூடிய அந்த கிளாஸ், அந்த வே ஆஃப் டீச்சிங், எப்படி எதை எப்படி சொல்லணும், அதை எப்படி புரிய வைக்கணும், அதுக்கான ப்ரூஃப் என்னென்ன இருக்கு. ஏன்னா நீங்க பேசுறது எதுவுமே வந்து பொய் இல்லை சார், 100% உண்மை. ஏன்னா அந்த ப்ரூஃபே சாட்சி. நீங்க காமிக்கக்கூடிய ப்ரூஃபே ஒவ்வொன்றுமே இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையா இருந்தது சார். அதனால வந்து இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்ப நேற்று அந்த மேடம் சரோஜா மேடம் வந்து பேசுறதை வச்சு சொல்றேன். ஸோ அதனால நம்ம டீம்ல உள்ள மெம்பர்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலும் யாராவது எக்ஸ்போர்ட் அந்த சம்பந்தமா நம்ம எங்கேயோ போறோம் வரோம் பேசும் பொழுது கண்டிப்பான முறையில் அதுல என்ன மாதிரியான ஏமாற்று வேலைகள்லாம் இருக்கு, ஸோ அதை வந்து கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம சென்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பெஸ்ட் சென்டர். ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ஃபீஸ் நான் யோசிச்சு பார்த்தேன் சார். நீங்க ஒரு ஃபீஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க, உங்களுக்கு இந்த கோர்ஸுக்காக ஒரு ஃபீஸ் கொடுத்துருக்கோம். ஆனா இங்க கிடைச்ச அவுட்புட்னு பாத்தீங்கன்னா சார், பல மடங்கு அது வந்து 10 தான் சார் நான் நினைக்கிறேன். உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது. ஆனா அந்த அவரு தெய்வம்லாம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா நிறைய வாங்குறாரு அப்படிலாம் சொன்னாரு. ஆனா அவருக்கு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்தாதான் என்ன நடத்துறாரு, எப்படி நடத்துறாரு, எந்த அளவுக்கு டெடிகேட்டடா ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது தெரியும் சார். ஆமா, அது மனசாட்சி உள்ள எந்த மனிதனாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.
எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.